நண்பர்களே அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா, நான் போன வாரம் சனிக்கிழமை ஜனவரி 26, அதாவது நம்ம குடியரசு தின அன்றைக்கி நான் வந்து பிசி வாங்கினேன். பாருங்க தான் அந்த பிசி இந்த பாருங்க, பிசிலாம் வாங்கிட்டேன் நம்ம யூடியூப் சேனலுக்காக. இந்த பாருங்க எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இது வரையும் அதில் நான் ஒரு வீடியோலாம் போடலை, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25,000 85 ரூபா சொன்னாங்க. அதனால் முடியலை, அவ்வளோது சில விஷயங்கள் மாற்றணும் அப்படின்ட்டு கையில் காசு அவ்வளோ காசு பரட்ட முடியல. நான் வச்சுருந்தேன் 55,000 தான் வச்சுருந்தேன். சரி, அது பார்த்தா 30 ரூபாய்க்கு மேலே நம்ம கை வேறு பக்கம் வாங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. என்ன முடியாதுன்ட்டு அப்போ நான் சரி வீட்டில் வச்சுருந்த காசு இந்த சீட்டுலாம் போட்டிருந்தேன், அதை அந்த காசை வச்சு இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு சரின்னு ஓகே பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் எடிட் பண்ணுற மாதிரி பிசியில் கிடையாது. பிசியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காசு போட வேண்டியிருக்கு. காசு போட்டால் தான் அந்த ஆப் யூஸ் ஆகுது. இந்த இலவசமும் இருக்குது, அது பார்த்திங்கன்னா சாதாரணமாக வர மாதிரி தான் இருக்குது. நம்ம கரெக்டாக பேசி எந்த இடத்துல தப்பு இல்லை மிஸ்டேக் இல்லாமல் பேசி இது மாதிரினா அந்த வீடியோ அதில் போடுற மாதிரி இருக்குது. சில எடிட்டிங் இந்த பேக்ரவுண்டில் இது வர்றது, நம்ம அந்த அனிமேஷன் வரதெல்லாம் செய்கிற மாதிரி அதில் இல்லை, சாதாரண இதில் கிடையாது. இந்த கிளிப்சாம் இந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்தேன். அது எல்லாமே நம்ம மொபைலில் எடிட் பண்ணுற மாதிரி இல்லை. நமக்கு என்ன நான் மொபைலில் எடிட் பண்ணிட்டு அதில் பண்ணால் எனக்கு தெரியலையா, ஒன்றும் புரியலை. இது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிசி தான், மொபைல் தாங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? நான் இன்றைக்கி தைப்பூசத்தினால முருகனை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வீடியோ போடுவோம். இன்னையிலேருந்து நம்ம சேனலை புது விதமாக போடுவோம். இதுக்கு முன்னால் கண்டதை கிடையாது போட்டு எதுவுமே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நல்லா போடுவோம்னு நினச்சிட்டு நான் எல்லாம் எடிட் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா பிசியில் உட்காந்து அந்த பேசிவிட்டு அதை எடிட் பண்ணி போடுறோன்னு பார்த்தா தூக்கமாக வருது. ஒவ்வொன்றுக்கு லோடிங்க ஆகுது, ஒவ்வொன்று நம்ம மொபைல் மாதிரி டக்குன்னு உள்ளே போய் எடுக்க முடியல. நான் பிசியில் வேகமாக எடுத்துலான்னு சொல்லி நான் பிசியை நான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா இதில் உள்ள எல்லாமே நான் என் செட்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் 2 வாரத்துக்கு முன்னால் இதாகிடுச்சு. ரொம்ப ஓவராகவும் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே இந்த இன்ட்ரோ வர்றது, சில எடிட்டிங் இதெல்லாமே மொத்தமாக செட்டை ரீசெட் பண்ணதுனால ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ, அந்த இன்ட்ரோ வீடியோ, அந்த அனிமேஷன் எல்லாமே நான் தேடி பிடிச்சி இப்போ அதை கம்ப்யூட்டரில் ஏற்றணும். அது ஏற்றுறதுக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்திங்கன்னா எதில் கிடக்குது இல்லை, எல்லாத்தையும் வச்சு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கே நமக்கு தூக்கம் வந்துடுது. நான் வேலைக்கு போகிறேன், போயிட்டு நைட்டு தான் இது யூஸ் பண்ணுவேன். வந்தோன்னே சாப்பிடுவோமா, சாப்பிட்டு 10-10:30 சாப்பிடுவேன். சாப்பிட்டு அடுத்து பிசியில் உட்காந்தாலும் சுற்றுற பார்த்தாலே தூக்கம் வருது. அப்படி இல்லையா, ஏதாச்சும் நம்ம இது பண்ணிக்கும்போது நம்ம யூடியூப்பில் தான் பார்ப்போங்கும்போது அந்த யூடியூப்பில் போய்ட்டோன்னு வச்சுங்களேன், ஒவ்வொன்றா வேறு போய் நம்ம எதுக்காக வந்தோங்கிறே தெரியாமல் போய் வேறு சேனல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்களேன், இதுதான் ஆண்ட்ராய்ட் டிவி, லோக்கல் டிவி தான் இது. இந்த டிவி பாருங்கள், 42 இன்ச்சு டிவி. இந்த டிவியில் தான் நான் என்ன பண்ணுவேன், நான் எடிட் பண்ணும்போது என்னோடய சேனலோட அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட், அதாவது என்ன பண்ணுறதுன்னா மெமரி கேசட் அதில் வந்துடும்ல, அதை போட்டுவிட்டு நான் எப்படி எடிட் பண்ணுறேங்கிறத பார்த்துட்டு எடிட் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். அதில் போட்டு பார்ப்பேன். டிவியில் போட்டால் எப்படி தெரியும் நம்மளோட சவுண்டு இதெல்லாமே. நான் கேவலமாக இருக்கும், சரி முடிஞ்சாலும் அதை பண்ணிடுவேன். ஆனால் அப்படி போட்டுருக்கும் போது தெரியும், சரி நம்ம பிசி வேணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் இது நெட்டு அதை மட்டும்தான் பிசி வேலை செய்யும். நெட்டு இல்லைனா சுத்தமாக ஒன்றும் நகராது. நான் மொபைல் இப்படி கிடையாது. இந்த கெயின் மாஸ்டரு, இந்த விஎன் ஆப்போட நெட்டு போடணும். அதில் இப்போ விஎன் ஆப்பை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிசி வேணப்போ தான் விஎன் ஆப்பை தெரியுது. அதுக்கு முன்னால் நான் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை மட்டும்தான் வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் சவுண்டு சரியாக வரல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா விஎனில் பார்த்திங்கன்னா சவுண்டு நல்லாயிருக்கு. நம்ம சவுண்டு கம்மியாக இருந்தாலும் கூட்டி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கெயின் மாஸ்டர் அந்த அப்ளிகேஷன் இப்போ வந்திருக்கு. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சொன்ன ரீசெட் பண்ண பார்த்திங்கன்னா நிறையா ஏஐலாம் அதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ நான் பிசி வாங்க முடிவு பண்ண பேர் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்து செல்லில் அப்டேட் பண்ணும்போது பார்க்குறேன், நல்லா ஃபீச்சர்லாம் கொண்டு வந்துருக்காங்க கெயின் மாஸ்டரில், விஎனில். இப்போ இந்த கேப்கட் நம்ம இந்தியாவில் சப்போர்ட் பண்ணாதான், என்னமோ விஎன் விபிஎன் என்னமோ ஆன் பண்ணி தான் இது பண்ணணும். அது நமக்கு தேவையில்லை.
இந்த 2 ஆப் நல்லா இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் பிசி வாங்கிட்டேன். இதில் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு இதாக இருக்குது. நான் வந்து ஒரே சேனலில் வந்து அரசியல், இந்த பொழுதுபோக்கு வந்துட்டு சினிமா எல்லாத்தையும் கண்டதாக பேசினால யூடியூப்காரனே குழம்பு போய் உன்னோட வீடியோ யாருக்கு அனுப்புன்னு எனக்கே தெரியலடா, இவன் தரிசி வீடியோ போடாத அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து நம்ம ஒரு ஏற்கனவே இது வச்சுருக்கேன். நான் வந்து ஃபேஸ்புக்கு பேஜ் இதே பேரில் வச்சுருக்கேன். பப்ளிக் ஸ்டார் 2.1 இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன். அந்த பேஜை வந்து அதுலேயும் இதே மாதிரி தான், அதில் ஓடல 20 பேர் 30 பேர் தான் பார்க்குறாங்க. ஒன்று அந்த பேஜ் தான் பார்க்கணும், இல்லைனா அதை அழிச்சு விட்டு புதுசாக ஒரு அதே பேரில் நேமில் பேஜில் ஓப்பன் பண்ணி அதில் வெறும் சினிமா, இல்லை அரசியல், மற்ற இது எல்லாமே யூடியூப்புக்கு என்ன கேட்டகரியில் போட்டால் வீடியோ ஓடுதோ அதை பூராமே யூடியூப்பில் போட போகிறேன். மற்ற இந்த பொழுதுபோக்கு விஷயங்களை வந்து நான் அந்த பேஜில் போடலான்னு இருக்கேன். இப்போ 2 முடிவு வச்சுருக்கேன். இதை வந்து இனிமேல் போடுவோம். மக்கள் வந்து எதில் பார்க்கணும் பார்க்கட்டும். இது நான் காசு சம்பாதிக்க கிடையாது, என்னோடய மன அழுத்தம். நம்ம வந்து இப்போ யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும், இதாக இருக்கும், செல் நோண்டி இருக்கணும். அது வந்து என்னோடய மனசில் உள்ள சில விஷயங்கள்லாம் பேசணும், யார்கிட்ட பகிரணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நான் அந்த வீடியோ போடுறனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதை பார்க்குறாங்க பார்க்கல, அதனால் பயனடைகிறாங்க இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் இந்த மாதிரி அவங்கள்ட்ட எப்படி செல்வமோ அதை மாதிரி நான் வந்து நினச்சி தான் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மனசில் மாதிரி இருந்தால் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பாருங்கள், அதுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் காசு பணம் எதுவும் கேட்டேன் யார்கிட்டையும் இது வரைக்கும். காசு பணம் யாரும் தர வேணாம். நான் வந்து நான் சொல்கிறது வேண்டாம். சரி, மறுபடியும் அப்படி சொல்லிடுறேன். இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். நான் வந்து பக்கத்தில் நான் இருக்கிற வந்து மதுரை தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கேன். காலைல போயிட்டு வந்தோம். இப்போ போய் முருகனை போய் அந்த நம்ம அம்மன் மீனாட்சி அம்மன் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துருக்காங்க. நான் போய் பார்க்க முடியாமல் இருக்கோம். போய் பார்த்துட்டு நைட் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சந்தோஷமாக நீங்களும் போய் நான் சந்தோஷமாக தைப்பூசத்தை கொண்டாடுங்க. காலையில் கொண்டாடி இருப்பீங்க, இப்போயே கொண்டாடுங்க. இன்னைக்கு முழுசு இருக்குது. முருகனோட அருள் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்குதுங்கிறத நான் முருகன் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன்.